கடந்த 22ஆம் தேதி அதாவது செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலக் குறைவு காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அது முதல் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் கடந்த இந்த மாதம் 1ஆம் தேதி ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அவருடைய உடல்நிலை குறித்து கேட்டறிவதற்காக சென்றார். தற்பொழுது இரண்டாவது முறையாக இன்றைய தினம் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய உடல்நிலை குறித்து கேட்டறிவதற்காக சென்றிருக்கிறார். இது குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக எமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடமிருந்து மேலும் கூடுதல் விவரங்களை நாம் தெளிவு பெறலாம். திரு பாண்டே, வணக்கம். முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து கேட்டறிவதற்காக இந்த மாதம் 1ஆம் தேதி ஆளுநர் வித்யாசாகர் ராவ் சென்றிருந்தார். அதனையடுத்து நேற்றைய தினம் முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது. இன்றைய தினம் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் திரும்பவும் இரண்டாவது முறையாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். அப்பல்லோ மருத்துவமனை வருகை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ஆளுநருடையது? நிச்சயமாக இது முக்கியத்துவம் வாய்ந்ததுதான். நீங்கள் குறிப்பிட்டது போல இரண்டாவது முறையாக வருகிறார். நம்ம இந்த முக்கியத்துவம் எதனால வருதுங்கிறத பார்க்கணும். ஏற்கனவே கடந்த முறை திரு வித்யாசாகர் ராவ் வந்த பிறகு அவர் தன்னுடைய சொந்த மாநிலமாக ஏற்கனவே பொறுப்பில் இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடிய அதுக்கு போகாம தொடர்ந்து இங்கு தமிழ்நாட்டிலேயே அவர் தங்கி இருக்கிற நம்ம பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவரை சந்தித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். வைகோவிலிருந்து, திருநாவுக்கரசரிலிருந்து, பிற கட்சி தலைவர்களிருந்து பல கட்சி தலைவர்கள் தொடர்ந்து ஆளுநர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். பல்வேறு விஷயங்கள் காரணமாக அவர் தொடர்ந்து சென்னையிலேயே தமிழகத்திலேயே முகாமிட்டிருக்கிறார். ஒரு கூடுதல் பொறுப்பாக தமிழகத்துக்கு பொறுப்பேற்றக்கூடிய ஆளுநர் தமிழ்நாட்டிலேயே முகாமிட்டிருக்கிறார். அது முதல் முறை பார்த்து விட்ட பிறகு முதலமைச்சருடைய உடல்நிலை பற்றியும் அவர் முழுமையான நினைவோடு இருக்கிறாரா, அவர் முழுமையாக ரியாக்ட் செய்கிறாரா, முடிவுகள் எல்லாம் அவர் எடுக்கிறாரா, வேறு யாரும் எடுக்கிறாரா என்றெல்லாம் சமூக வலைதளங்களையும் எதிர்கட்சிகள் தரப்பிலையும் மற்ற இடங்களையும் சந்தேகமும் வதந்தியும் பொருளையும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் போது இது பற்றி விளக்கம் அளிக்கும் வகையில தொடர்ந்து மருத்துவ அறிக்கைகள் கொண்டிருந்தன. நேற்று அப்பல்லோ மருத்துவம் வெளியான 10வது அறிக்கை ஒரு சிக்னிபிகண்டான ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்தான ஒரு அறிக்கையை நம்ம பார்க்கப்படுகிறது. நேற்று தான் அந்த அறிக்கையில முதல் முறையாக இன்டராக்டிங் அப்படிங்கிற வார்த்தை முதல்வர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார், தன்னுடைய தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அந்த இன்டராக்டிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு நம்ம பொருள் பார்த்தோமானால் ஜாடை காட்டுவது, பாவனை செய்வது, கண்ணசைவு, வாய் மூலமாக பேச்சு மூலமாக கூட பேசுவது மூலமாக தொடர்பு கொள்வது. சோ அத்தனையுமே பேசுவது, ஜாடை, சமிங்கை, பாவனை எல்லாமே உள்ள வரக்கூடியது. சோ அவங்க பேசினார்களா இல்லையா என்பது பற்றிய முழுமையான தகவல் இல்லாவிட்டாலும் கூட இன்டராக்டிங் அப்படிங்கிற வார்த்தை அவங்க முழுமையான சுயநினைவுல இருப்பதும் அவர்கள் முழுமையான முடிவெடுக்கக்கூடிய திறனில் இருப்பதும் மருத்துவர்களிடம் மற்ற நண்பர்களிடமும் ஒரு முழுமையாக உரையாடுகிறார். அவரால் சமாளிக்க முடியுது, பேச முடியுது, அவருடைய கருத்துக்களை உள்வாங்க முடியுது, தன்னுடைய முடிவை வெளிப்படுத்த முடியுது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா தெரியுது. சோ இந்த விஷயத்துல இப்ப அவங்க முழுமையான நினைவுல இருக்கிறாங்க அப்படிங்கிற முதல் முறையாக ஆளுநர் பார்த்தபோது முதலமைச்சருக்கு முழுமையான நினைவு இருந்திருக்கான வாய்ப்புகள் குறைவு. அதை பற்றின தெளிவான பார்வை நமக்கு இல்ல, அதை பற்றின தெளிவான தகவல்கள் நமக்கு இல்ல. ஆனா அவர் போய் பார்த்த விதமும் அவருடைய அறிக்கையை நான் முதலமைச்சரை இரண்டாவது தளத்துல செகண்ட் பிளாக்ல முதலமைச்சர் இருக்கக்கூடிய இடத்துக்கே சென்று பார்த்தேன் அப்படின்னு ஐ விசிட்டட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். நான் பார்த்தேன்னு சொல்லியிருந்தாரு தவிர நான் பேசினேனா சந்தித்தேனா அப்படிங்கிறது சொல்ல. சோ ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு இடையில் நம்ம அர்த்தம் தேடிக்கொள்ள வேண்டியிருக்குது. அப்படி முதல் முறை அவர்கள் சந்தித்த போது நான் போய் பார்த்தேன் என்று சொல்லியிருந்தார். சோ பேசினதாகவும் முதலமைச்சர் முழுமையான நினைவில் இருந்ததாகவும் முதலமைச்சர் இவரை அடையாளம் கண்டு கொண்டார் அப்படிங்கிறவரெல்லாம் தெரியல. நேற்று முதலமைச்சர் இன்டராக்டடா அவங்களுடைய ரொம்ப ஸ்டெடியா அவங்களுடைய ஹெல்த் ஒரு நிதானமான ஒரு சீரான வளர்ச்சியை நோக்கி அவருடைய உடல்நிலை சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நேற்று தகவல் வரும்போது கூடுதலாக ஒரு வரி அவர் முதலமைச்சருடைய உடல்நிலை சீராக இருக்கிறது, சீராக வளர்ந்து கொண்டிருக்கிறது, முதலமைச்சர் இன்டராக்ட் செய்தார் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சோ இந்த நிலைமையில கவர்னர் பார்க்கும்போது அவர் நிச்சயமாக முதலமைச்சரை சந்திக்க முடியும். பார்ப்பது மட்டுமல்லாமல் இதற்கு முன்னால் ஐ விசிட்டட் அப்படிங்கிறது திஸ் டைம் இட் கேன் பி ஐ மெட் அப்படின்னு வரலாம், நான் சந்தித்தேன் அப்படின்னு வரலாம். ஏன்னா முதலமைச்சர் முழுமையான சுயநினைவோடு இருக்கிறாங்க, முழுமையாக அவங்களால இன்டராக்ட் பண்ண முடியுது, அவங்களுடைய கருத்துக்களை தன்னுடைய கருத்தை பகிரவும் கவர்னருடைய கருத்துக்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே தன்னுடைய இலாக்காக்களை உடல்நிலை ரொம்ப சுகவீனமா இருந்தபோது தன்னுடைய இலாக்காக்களை எல்லாம் பன்னீர்செல்வம் அவர்கள், நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் பார்ப்பாங்க சொல்லியிருந்தாங்க. அதை பற்றிய ஆளுநருடைய செய்திக்குறிப்பு சொன்னது முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு சொல்லிட்டாங்க. சோ எல்லாரும் எழுப்பிய கேள்வி முதலமைச்சர் அறிவுறுத்தல் கொடுக்குற அளவுக்கு கான்சியஸா இருக்கிறாங்களா, அது அவங்க தான் கொடுத்தாங்களா, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நிறைய கேள்வி விட்டாங்க. நம்ம சட்டத்தில் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்க விஷயம் முதலமைச்சருடைய பரிந்துரைத்த ஏற்கனவே எம்ஜிஆர் திரு நெடுஞ்செழியனுக்கு கைமாற்றின துறைகளை கொடுத்த போது இந்த விஷயம் தான் அப்ப தலைமைச் செயலர் விளக்கம் கொடுத்திருந்தார். இப்பயும் அதே
நிறைய விளக்கங்கள் தான் சொல்லப்பட்டது. முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் தேவை அப்படிங்கிறது வந்து அது வந்து ஓரலா இருக்கணுமா, வாய் வழியாக சொல்லணுமா, தனிப்பட்ட முறையில் சொல்லணுமா, கடிதம் மூலமா சொல்லணுமா, இந்த மாதிரி சொல்லப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமா தெரியல. கடந்த முறை திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் இருந்தபோது நெடுஞ்செழியனுக்கு இந்த பதவிகளை வந்து இந்த இலாக்காக்களை மாற்றி கொடுத்த போது அவங்க சொன்ன விஷயம் வந்து தலைமைச் செயலர் வந்து என்டம் வந்து முதலமைச்சர் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. அதன் அடிப்படையில் முதலமைச்சர் வந்து துறைகள் வந்து மாற்றி கொடுத்தாங்க. சோ இந்த முறை அதே மாதிரி இருந்துக்கலாம். அப்ப அந்த சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது. இப்போ வந்து கவர்னர் இரண்டாவது முறையாக முதலமைச்சர் வந்து பரிபூர்ண சுய நினைவோடு இன்டராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து தன்னுடைய கருத்தை, தன்னுடைய எண்ண ஓட்டத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நினைவோடு முதலமைச்சர் வந்து முழுமையான ஆரோக்கியத்துறைக்கு சென்று கொண்டிருக்கும் போது இப்போது கவர்னருடைய வருகை ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக அவர்களுக்குள் கான்வர்சேஷன் பேச்சு மூலமாகவோ, சைகை மூலமாகவோ, பாவனை மூலமாகவோ அவர்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து மத்திய அரசுக்கு ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வந்து ஆளுநர் கொடுப்பதற்கான வாய்ப்பா இருக்கும். முதலமைச்சர் எந்த மாதிரி உடல்நிலை இருக்கிறாங்க, எவ்வளவு சீக்கிரம் அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எந்தெந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு விரிவான அறிக்கை மத்திய அரசுக்கு தேவைப்பட்டால் அறிக்கை அளிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. தேவைப்பட்டால் அதிகாரப்பூர்வமான முறையிலோ அதிகாரப்பூர்வ முறையிலோ ஆளுநருக்கு சொல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்போ வந்து ஆளுநர் உள்ள வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அவங்க வந்து முதலமைச்சரை பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. அங்க கூட வந்து பிரதாப் ரெட்டி உள்பட அப்பல்லோடைய தலைமை மருத்துவர் அவங்களோட சேர்மன் உட்பட பலர் இருப்பாங்க. அவங்களுடைய மகள் பிரதிபா ரெட்டி உட்பட அத்தனை இருந்து அங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவங்க எல்லாருமே விளக்கிட்டு இருப்பாங்க. பாராளுமன்றத்துல துணை சபாநாயகர் இருக்கக்கூடிய திரு தம்பித்துறை அதிமுக சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் துணை சபாநாயகர் தம்பித்துறை இருப்பார் எதிர்பார்க்கப்படுது. அதே போல நிதியமைச்சர் திரு பன்னீர்செல்வம் கூட இருப்பார் எதிர்பார்க்கப்படுது. இந்த முதற்கட்ட தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆளுநர் முதலமைச்சரை சந்திப்பதற்காக இப்போதைக்கு அப்போலோ மருத்துவமனைக்கு வந்திருக்கார். நிச்சயமாக இது வந்து ஒரு ஒரு கலைந்த மேகத்துல ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்திப்பாக தான் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். திரு பாண்டே, நீங்க ஒரு மிக தெளிவான ஒரு விஷயத்தை நீங்க முன் வச்சிருந்தீங்க. இது நேற்றைய தினம் வந்து 10வது அறிக்கை அப்பல்லோ நிர்வாகத்தில் இருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்க்கும்போது ஒரு மெடிக்கல் புல்லட்டினுமே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை நம்மளுக்கு உணர்த்தும் விதமாக தான் இருந்தது. முக்கியமா நேத்திக்கு வெளியிட்ட 10வது அறிக்கை வந்து ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு விஷயம், இன்டராக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது இன்றைய தினம் கவர்னருடைய வருகை அப்பல்லோ மருத்துவமனைக்குங்கிறது எல்லா விதத்திலுமே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதற்கு பிறகு ஆளுநர் வந்து செய்தியாளர்களை சந்திப்பாரா? யூசுவலா ஆளுநர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பதை நம்ம வந்து அதிகமா பார்த்தது கிடையாது. கடந்த 1ஆம் தேதியும் வந்து இவருடைய பிரஸ் நோட்டீஸ் தான் நம்மளுக்கு வெளிவந்ததே உரிய ஆளுநர் வந்து செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. இந்த வாட்டி செய்தியாளர்களை சந்திப்பாரா? இன்னும் கூடுதல் விவரங்கள் என்னென்ன நடந்தது முதலமைச்சருடைய சந்திப்புலங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? நிச்சயமாக ஒரு பிரஸ் ரிலீஸ், ஒரு செய்தி குறிப்பு இருக்குன்னு 100% நம்ம எதிர்பார்க்கலாம். செய்தியாளர்களை சந்திப்பு வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அது வந்து இந்த சந்திப்புல முதலமைச்சர் வந்து எந்த அளவுக்கு வந்து உற்சாகமா இருந்தாங்க, எந்த அளவுக்கு அவங்களோட உடல்நலம் இருந்தது அப்படிங்கறத பொறுத்து சந்திப்பா கூட ஆளுநருடைய செய்தியாளர் சந்திப்பா கூட மாறலாம். பொதுவா வந்து ஆளுநர் ஆங்கிலத்துல தான் தொடர்பு கொள்ள முடியும். ஏதேனும் ஒரு வாரம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விசிட் அப்படிங்கிறதுக்கும், மெட் அப்படிங்கிறதுக்கும், ஸ்போக் அப்படிங்கிறதுக்கும், இன்டராக்ட் அப்படிங்கிறதுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்குமான அருஞ்சொற் பொருட்களை வந்து அரசியல் வல்லுநர்கள், ஊடகவியலாளர்கள் எல்லாருமே மாத்தி தேடி போட்டு இருக்கும்போது அவங்க வந்து டக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தையை விட தேங்குவாங்க. எனவே நிச்சயமாக ஒரு செய்தி குறிப்பாகத்தான் இந்த முறையும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் கடந்த முறை வந்த செய்தி குறிப்பே ஒரு மிக விரிவான விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பு இருந்ததை நம்ம மறந்துறதுக்கு இல்ல. அந்த செய்தி குறிப்பு ரொம்ப டீட்டெயிலா இருந்தது. அதுலதான் பல்வேறு தகவல்கள் தெரிய வந்தன. கூட யார் யார் இருந்தாங்கிற உட்பட அத்தனை விஷயங்களுமே சொல்லியிருந்தாரு. ஆளுநருடைய செய்தி குறிப்புல விரிவான அதுதான் வந்து அப்பல்லோ மருத்துவமனையில பிறர் சந்தித்து வந்த பிறகு அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்தோ பிறரிடமோ வந்த ஒரு முழுமையான விரிவான அறிக்கை வந்து ஆளுநருடைய செய்தி குறிப்பு தான் இருந்தது. அதே போல இந்த முறை ஒரு விரிவான செய்தி குறிப்பு இருக்கும். எங்க போய் பார்த்தேன், எப்ப பார்த்தேன், எவ்வளவு நேரம் சந்தித்தேன், அவங்க பேசினாங்களா, நான் பேசினேன்னா, இந்த எல்லா விஷயங்களுமே ஆளுநருடைய செய்திக்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதை வந்து கடந்த முறையான ஆளுநர் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ங்கனால அவங்க வந்து அரசியல் கட்சி தலைவர் போல வந்துட்டு பார்த்துட்டு எல்லாரும் சொன்னாங்க நல்லா இருப்பாங்க போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான அறிக்கையா இல்லாம ஒரு விரிவான அறிக்கையா ஒரு ஆதாரப்பூர்வம் ஆத்தன்டிகேட்டட் நம்ம வந்து ஆதாரப்பூர்வமான ஒரு அறிக்கையா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். கடந்த முறை நடந்தது போலவே யார் யாரெல்லாம் கூட இருந்தாங்க, நம்ம எப்ப போய் பார்க்க முடிஞ்சது, அவங்க வந்து இன்டராக்ட் பண்ணாங்களா இல்லையாங்க முழு விவரங்கள் வந்து ஆளுநருடைய இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. செய்தியாளரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் தகவல் சொல்றேன். பட் ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு மீட்டா இருந்தது அப்படின்னு அந்த உற்சாகம் இதுல ஓரிரு வார்த்தைகள் அவர் பேசலாம் செய்தியாளர் மத்தியில் ஆளுநர். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்ல மறுக்கிறது இல்லை. ஆனா பொதுவா நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஆளுநர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அவங்க வந்து தமிழ்ல வந்து மெத்த புலமை கொண்டவங்க கிடையாது, தமிழ் பரிச்சயம் அவருக்கு அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. சோ அவங்க வந்து சரியா பேச முடியுமா, கம்யூனிகேட் ஆங்கிலத்தான் பேசணும். அப்ப ஏதாவது 1-2 வார்த்தைகள் வந்து முன்ன பண்ண இருக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு மிஸ்கைட் ஆகக்கூடாது, ஒரு தவறான புரிதல்
நெரிசல் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து வழக்கமா அதுபோக அப்போலோ மருத்துவமனையுடைய வாசல்ல அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ரோட்ல தான் அந்த சந்திப்பு நடக்கணும். சோ ஆளுநர் வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து நின்று பேசுறதுக்கான வாய்ப்பு வந்து இன்னும் குறைவா தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஆளுநர் வந்து சந்தித்து விட்டு செல்வார். கடந்த முறை போலவே இந்த முறை வந்து உடனடியாக செய்தி குறிப்பார்கள். கடந்த முறையும் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் போய் சந்திச்சுட்டு ரொம்ப நேரம் அதிகபட்சமாக 1-1.5 மணி நேரத்துக்கு உள்ளாக அந்த செய்தி குறிப்பு உடனே வந்துருச்சு. அதே போல இந்த முறையுமே வந்து ஆளுநர் சந்தித்து வந்த பிறகு உடனடியாக செய்தி குறிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. காயத்ரி.